அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, கண்பாடினால் பல்வேறு விதமான இழப்புகளும் பல நெருக்கடிகளையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நாம் சந்திக்கக்கூடிய வியாபார தலங்களிலோ அல்லது வேறு பிற வெளி இடங்களிலோ நாம் அந்த நெருக்கடிகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த கண்பாடுகளால், பொறாமைகளால் ஏற்படக்கூடிய தீய எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் அதனுடைய கேடுகளையும் கெடுதிகளையும் அனுபவிக்கக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படுது. இதிலிருந்து ஒரு பாதுகாப்பு தேவை. கண்டிப்பாக பொறாமையான பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கு என்பது நிச்சயம் நடக்கும். ஒரு கண்ணு சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான சில பாதுகாப்புகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நாம் வளமையாக செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதனுடைய கேடுகளிலிருந்து நாம் வெளியேறி விடலாம். குறிப்பாக பொறாமைக்காரர்களின் தீய எண்ணத்திலிருந்து, அந்த பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகளை நாம் இந்த பாதுகாப்பின் முறையின் வழியாக தட்டிவிடலாம். கண்ணால் ஏற்படக்கூடிய தீங்கு நம்மை அண்டாமல் இருப்பதற்கு, நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு இந்த பாதுகாப்பு முறை என்பது மிகப்பெரிய உதவியை செய்யும். எனவே இந்த காணொளியில் நான் தரக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துவா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த துவா அல்லாவின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் வழியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கப்பட்டது. என்ன துவான்றதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்க்கணும். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னு சொன்னால், இந்த மாதிரி தேவை உள்ளவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், இதை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. பகிர்வின் வழியாக காணொளி பகிரப்பட்டது என்பதை தாண்டி நன்மைகள் பரவுவதற்கு, அதை செயல்படுத்தக்கூடிய மக்கள் அதிகரிப்பதற்கு நாமும் ஏதோ ஒரு ரூபத்தில் காரணமாக ஆயிடலாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரபலமான சஹாபி, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த சஹாபாக்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் நோய் ஏற்பட்டு போச்சு. ரொம்ப படுக்கையில் சிரமத்தோட, கஷ்டத்தோட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நேரடியாக போய் சந்தித்து அவங்களை நலம் விசாரித்து அவங்களுக்கு ஆறுதலான 4 வார்த்தை சொல்லி அவங்கள சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவங்களுக்காண்டி துவா செஞ்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் உயர்ந்த பழக்கம். இதை நம்ம தொடர்ச்சியாக அதை பின்பற்றும் பொழுது நிறைய மாற்றங்களை சமுதாயத்தில் காண முடியும் இல்லையா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்க்க. அவர் பார்த்தா ஏதோ ஒரு நோயில் படுத்திருக்கிறாரு. அந்த நோயினுடைய பார்வையை பார்த்தா, அந்த நோயினுடைய அந்த தீங்கை பார்த்தா பெருமானாரால் உணர்ந்து கொள்ள முடியுது. இது ஒரு கெட்ட பார்வையினால் அல்லது பொறாமையான எண்ணத்தினால் ஏற்பட்ட அந்த கெடுதல் நினைப்போடு ஏற்பட்ட பார்வையினால் ஏற்பட்ட தீங்கு அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புரிய முடிந்தது. அப்போ தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு, அலா உர்கீக பி ருகியத்தின் ரகானி பிஹா ஜிப்ரீல், எனக்கு ஜிப்ரீல் எந்த வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்த்தாரோ அதை நான் உனக்கு சொல்லித்தந்து ஓதி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சில வார்த்தைகளை சொல்லி ரசூலுல்லாவுக்கு ஓதி பார்த்தாங்க. இன்றைக்கி ஓதி பார்க்குறதுலாம் ஹராமு, அதெல்லாம் ஷிர்க்கு அப்படின்னு நிறைய பேர் முறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பார்க்க முடியுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்கிற ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் இருக்குது. எனக்கு ஜிப்ரீல் ஓதி பார்த்தார், அந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா? ஜிப்ரீல் ஓதி பார்த்தாருன்னா அவருடைய சுய விருப்பத்திலேருந்து ஓதி பார்த்துருக்க மாட்டாரே, அல்லாஹ் சொல்லி அனுப்பிய வார்த்தையை தானே ஓதி பார்த்துருப்பாரு, நான் வேணால் ஓதி பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வலியோடும் வேதனையோடும் நோயினுடைய அந்த நெருக்கடியில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது, பலா யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த உம்மி, யா ரசூலல்லாஹ் எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, நான் நோயினுடைய நெருக்கடியில் சிக்கியிருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்தாங்க. இந்த ஓதி பார்த்த வார்த்தை இருக்கிறதே அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு கற்றுக் கொடுத்து, ஜிப்ரீல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்பட பல சஹாபாக்களுக்கு ஓதி பார்த்த வார்த்தை. அதனால் இந்த ஹதீஸு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கண்டிப்பாக நாம் இதை எழுதி எடுத்துக்கொள்ள வேண்டும், மனனம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே ஏதாவது யாருக்காவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்றால், அல்லது நோயிலே படுத்திருக்கிறார்கள் என்றால், அல்லது தீராத நோயில் பிரச்சனையில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு நாமே உட்கார்ந்து அவங்க மேலே கை வச்சு இந்த வார்த்தைகளை சொல்லி கண்டிப்பாக ஓதி பார்க்கலாம். வேல்யூவான, ரொம்ப விலைமதிக்கத்தக்க வார்த்தைகள் இந்த வார்த்தை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஓதி பார்த்தாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. என்ன சொன்னாங்க?
பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாவின் திருநாமத்தை கொண்டு உனக்கு நான் ஓதி பார்க்கிறேன். வல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாவே உனக்கு நிவாரணத்தை தருவான். மின் குல்லி தாஇன் யூதீக், உனக்கு நோவை, சிரமத்தை, கஷ்டத்தை தரக்கூடிய எல்லா நோய்களிலிருந்தும் அல்லாவே உனக்கு நிவாரணத்தை தருவான். வ மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகது வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது. இந்த ரெண்டு வார்த்தையும் குர்ஆனுடைய வார்த்தை. சூரத்துல் ஃபலக்கில் குல் அவுது பிரபில் ஃபலக்கில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா, உங்களுக்கு தெரியும். மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகது, முடிச்சுகள் ஊதக்கூடிய அந்த பெண்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது, பொறாமைக்காரர்கள் அவர்கள் பொறாமைப்படுகிற பொழுது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் என்று சூரத்துல் ஃபலக்கிலே அல்லாஹ் ரசூலுல்லாவை கேட்க சொல்கிறான். அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் அங்கே எடுத்து ஓதுறாங்க. அதேமாதிரி அடுத்து ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. ஒ மின் குல்லி தாஇன் ஃபீக, உன்னிலே என்ன விதமான நோய்கள் எல்லாம் இருக்குமோ, எல்லா நோயிலிருந்தும் அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு தரட்டும், நிவாரணத்தை தரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக உட்கார்ந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவிற்கு ஓதி பார்த்தார்கள் என்று முஸ்னத் அஹ்மதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய பதிவாகவே பதிவாகியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த துவா ரொம்பவும் விலை மதிக்கத்தக்கது. எனவே இதை நீங்கள் மனனம் செய்து, நாமும் நமக்கு ஏதாவது ஒரு நோய் என்றால், குறிப்பாக கண்பாடுகள், தீய எண்ணத்தினால், தீய நினைப்பினால், தீய பார்வையினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது வேறு விதமான நெருக்கடிகள், நோயில் ரொம்ப நாள் படுத்திருக்கிறாங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க, ஒரு தலைவலி, காய்ச்சல் உட்பட எந்த நோயாக இருந்தாலும் அவர்களுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு ஓதி பார்க்கும் பொழுது நிச்சயமாக மிகச்சிறந்த பலனை இதனால் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், இது நான் சொல்லித்தரக்கூடிய வார்த்தை அல்ல. அல்லாஹ் ஜிப்ரஈலுக்கு கற்றுக் கொடுத்து, ஜிப்ரஈல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வழியாக இந்த உம்மத்து கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா கெடுதிகளிலிருந்தும், தீங்கிலிருந்தும், பொறாமையான எண்ணங்களிலிருந்தும், தீய பார்வையிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்கட்டுமாக. வசலாம். இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறருக்கு ஷேர் செய்யுங்க, பிறருக்கு பகிருங்கள். நன்மையிலே தொடர்ச்சியாக கூட்டாளியாக இணைந்திருங்கள். நம்முடைய சேனலிலே தொடர்ந்து நீங்கள் வரக்கூடிய காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.